திதி யோகம் கரணம் அஸ்ட்ரோ ஆன்லைன் டிவி நேர்கள் அனைவருக்கும் ரோஹிணி பீனா சீனிவாசனின் அன்பான வணக்கம். நம்ம போன பதிவில் அதிர்ஷ்டமான வாஸ்து குறிப்புகள் அப்படிங்கிற தலைப்பில் நுழைவாயில் பற்றி, மெயின் என்ட்ரன்ஸ் பற்றி விரிவாக பார்த்தோம். அது உங்களுக்கெல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக நம்ம ஹால் பக்கம் வந்துடலாம். ஹால் அப்படின்னு இப்போ சொல்லும்போது நம்ம ஹால் எப்போவுமே நல்ல காற்றோட்டமாக இருக்கணும், நல்ல வெளிச்சமாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இப்போ நேச்சுரல் லைட் இல்லை, இப்போ சூரிய வெளிச்சம் வரல அப்படின்னா நீங்கள் எப்போவுமே உங்கள் ஹாலில் ஒரு 0 வாட்ஸ் லைட் போட்டு வச்சுக்கோங்க. அது இல்லாமல் ஹாலோட சுவர் லைட் கலரை சூஸ் பண்ணி போட்டுக்கோங்க, டார்க் கலர் வேணாம். அடுத்ததாக ஹாலில் படங்கள் மாட்டும்போது மினிமலாக ரொம்ப கொச்சன்னு மாட்டி வைக்காதீங்க. இப்போ ஒரு 7 குதிரைகள் பூட்டிய அந்த படம், இல்லை ஒரு பசுமையான ஒரு காட்சி, இல்லை ஒரு நீர்வீழ்ச்சி, அந்த மாதிரி குறிப்பிட்ட சில படங்களை மாத்திரம் வைங்க. நிறைய படங்களை வச்சு கசகசன்னு வச்சுக்காதீங்க. அடுத்ததாக இப்போ ஹால் சோஃபாவில் உட்காரும் எப்படி அப்படின்னு பார்த்து உட்கார்றது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வீட்டு குடும்ப உறுப்பினர்கள் சோஃபாவில் வடக்கு கிழக்கு நோக்கி உட்காரணும். இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா அவங்கள தெற்கு மேற்கு பகுதியில் உட்கார வச்சுட்டு நம்ம வடக்கு கிழக்கு பகுதியில் உட்காந்து நம்ம பேசணுன்னா அந்த பேச்சுவார்த்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். இப்போ என்னென்னா, நம்ம வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்கும்போது நம்ம கெஸ்ட்டு தெற்கு மேற்கு பகுதியில் இருப்பாங்க இல்லையா, அவங்க நம்ம பேச்சை அவங்க கேட்பாங்க. நம்ம என்ன பேச வந்தோமோ அந்த கருத்துக்கு அவங்க மதிப்பு கொடுத்து கேட்பாங்க. அதனால தான் இந்த அமைப்பு நான் சொல்கிறேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம பூஜா ரூம் போகலாம். பூஜா ரூம் எப்போவுமே ஒரு நல்ல நீட்டாக சுத்தபத்தமாக வச்சுக்கோங்க. அதுவும் நிறைய கசகசன்னு படங்கள் பூஜா ரூமில் வைக்கக்கூடாது. தேவையான படங்கள் மாத்திரம் வச்சு ஒரு நீட்டாக வச்சுக்கோங்க. எப்போவுமே பூஜா ரூமில் எப்போவுமே காலை மாலை இருவேளை தீபம் ஏற்றுங்க. 5 திரி போட்டு தீபம் ஏற்றுறது மிக மிக நல்லது. 5 திரியோட தத்துவம் என்னென்னா பஞ்சபூத தத்துவம். இப்போ பஞ்சபூத ஆற்றலை அது கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு கொடுக்கும். சரிங்களா? நம்ம ஏதாவது ஒரு நைவேத்தியம் வைங்க. நைவேத்தியம் வச்சு பூஜை பண்ணுங்கள். இப்போ நைவேத்தியம் வைக்க முடியாதவங்க ஏதாவது ஒரு பழம் வச்சு நீங்கள் பூஜை பண்ணலாம். அடுத்ததாக கண்டிப்பாக ஒரு கலசத்தில் நீர் வைங்க பூஜை ரூமில், ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்ததாக நிறைய பேர் டவுட் இருக்கும், பூஜை ரூமில் இறந்தவர்கள் படத்தை வைக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக வைக்கக்கூடாது. இறந்தவர்கள் படத்தை பூஜை ரூமில் வைக்கக்கூடாது. நீங்கள் வேறு உங்கள் ஹாலில் மாட்டி வைக்கலாம். அதுவும் இப்போ நிறைய பேருக்கு அந்த இறந்தவர்கள் படத்தை பார்த்து சிலவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க. அப்படிங்கிறவங்க ஒரு ஸ்க்ரீன் போட்டு நீங்கள் வச்சுக்கலாம் ஹாலில். அது ஒரு ஸ்க்ரீன் போட்டு வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் உள்ள தனியாக பாக்ஸில் கூட எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அவங்களுக்கு நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுப்பீங்க இல்லை, அவ்வளோ திவசம் கொடுப்பீங்க இல்லையா, அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுப்பீங்க. அந்த சமயம் மாத்திரம் அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு படைச்சிட்டு திரும்ப நீங்கள் ஸ்க்ரீன் போட்டு முடிக்கலாம். இல்லை நீங்கள் பாக்ஸில் தனியாக கூட எடுத்து வச்சுக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ காரிய சித்தி உங்களுக்கு கண்டிப்பாக ஆகும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும். ஸோ இது பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதனோட தொடர்ச்சி இன்னும் அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.